என்று வியாதிப்பட்டு இந்த வியாதி நீங்கி பிழைப்பேனோ என்று எக்ரோனின் தேவனாகிய பாகல் செய்பவர்களுக்கு விசாரிக்க ஆட்களை அனுப்பினார். கர்த்தருடைய தூதன் இஸ்மவேலை எலியாவை நோக்கி, நீ எழுந்து சமாரியாவின் ராஜாவுடைய ஆட்களுக்கு எதிர்ப்பட போய், இஸ்ரவேலிலே தேவன் இல்லை என்றால் நீ எக்ரோனின் தேவனாகிய பாகல் செய்வதற்கு விசாரிக்க ஆட்களை அனுப்பினாய். இது நிமித்தம் நீ ஏறின கட்டியில் இருந்து இறங்காமல் சாகவே சாவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று அவனுக்கு சொல்லுங்கள் என்றார். அப்படியே போய் எலியா சொன்னான். அவனிடத்தில் திரும்பி வந்த போது அவன் அவர்களை நோக்கி, நீங்கள் திரும்பி வந்தது என்ன என்று அவன் கேட்டார். அதற்கு அவர்கள், ஒரு மனுஷன் எங்களுக்கு எதிர்பட்டு வந்து, நீங்கள் உங்களை அனுப்பின ராஜாவிற்கு போய், இஸ்ரவேலிலே தேவன் இல்லை என்றால் நீ எக்ரோனின் தேவனாகிய பாகல் செய்யப்பட்டு விசாரிக்க போகிறாய். இது நிமித்தம் நீ ஏறின கட்டிலில் இருந்து இறங்காமல் சாகவே சாவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொன்னான். அதற்கு அவன், உங்களுக்கு எதிர்பட்டு வந்து இந்த வார்த்தைகளை சொன்ன மனுஷன் எப்படிப்பட்டவன் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், அவன் மயில் உடையை கட்டி வார்க்கத்தியை தன் அறையிலே கட்டியிருந்தான் என்றார். அப்பொழுது அவன், இஸ்மவேலாகிய எலியாதான் என்று சொல்லி அவரிடத்திற்கு ஒரு தலைவனையும் 50 சேவகர்களையும் அவனுடன் அனுப்பினான். மலை உச்சியில் உட்கார்ந்திருக்கிற அவனிடம் இவன் ஏறி போய், தேவனுடைய மனுஷனை ராஜா உன்னை வர சொல்லுகிறார் என்றார். அப்பொழுது எலியா அந்த 50 பேரின் தலைவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் தேவனுடைய மனுஷனே ஆனால் அக்கினி வானத்திலிருந்து இறங்கி உன்னையும் உன்னுடன் இந்த 50 பேரையும் பட்டில் கடவுது என்றான். உடனே அக்கினி வானத்திலிருந்து இறங்கி அவனையும் அவனுடைய 50 பேரையும் பட்டித்து போன்றது. 2 ராஜாக்கள் அதிகாரம் 1 முதல் 10 வரை. அல்லேலூயா.